அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா உலகத்துல படைச்சவங்கள்ல நல்லவங்களும் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறவங்களும் அல்லாஹ் இருக்கிறாங்க. உலகத்துல அல்லாஹ் யாரை நாடுறானோ அல்லாஹ்வுக்கு அடிபணிய அல்லாஹ் தஆலா வைக்கிறாங்க. அல்லாஹ் சிலர்களை தனக்கு அடிபணியாத மாதிரி வைக்கிறான். ஒரு நிமிஷத்துல போய் அல்லாஹ் மாற்றிடும். ஒரு மனுஷனையும் மாற்றுறது என்பது சில பேர் நம்ம அவுலியா ஆகணும்னு சொல்லி போட்டு ரொம்ப முயற்சி பண்ணியிருப்பாங்க, அது ஒன்று நடக்காது கதை. ஆனா அல்லாஹ்வின் பொறுத்திலிருந்து சிலர்களை மாற்றுவான். உதாரணமா எப்படின்னு கேட்டா, மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம். மிகப்பெரிய வலி அவங்க பக்கத்துல அவங்கள்ட்ட வந்து மக்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பள்ளிவாசலை பக்கத்துல ஒரு வீடு, அந்த வீட்டுல ஒரு வாலிப பையன் குடிச்சிட்டு டெய்லி கூத்தடிக்கிறான். அந்த பையன்கிட்ட போய் நீங்க சொல்லுங்களேன், நாங்கள்லாம் போய் சொல்லி பார்த்துட்டு வேலையை பார்த்துட்டு போயாங்கிறான். இன்னைக்கு பையன் பார்த்து தான் நடக்கிறானுவோம். என்ன எதை சொன்னாலும் இதை கேட்க மாட்டான். எங்களுக்கு தெரியும், பெரிய அட்வைஸ் கூட்ட வந்துட்டாரு, பெருசா பேசுறோம். இன்னும் நிறைய வாசகங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க, அப்பப்போ அவங்க வாயில வரும், எப்ப நமக்கு தெரியாது. அப்படிதான், உண்மைதானே அது. அந்த மாதிரி ஒரு பையன் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய காலத்துல அங்க குடிச்சு கூத்தடிச்சுட்டு கிடக்கிறான். மக்கள்லாம் போய் சொல்றாங்க, அவன் கேட்க மாட்டான். சரி நாம போய் சொல்லலாமே அப்படின்னு போறாங்க. யாரு போனா? இமாம் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த பையன் வீட்டுக்கு போறாங்க. போய் கதவு தட்டுறான். யாரு, என்ன விஷயம், அட்வைஸா, என்ன விஷயம் சொல்லுங்க. அவன் அதே மாதிரி அதே தொழிலையே கேட்கிறான். அப்போ எஜமா சொன்னாங்க, தம்பி அல்லாஹ்வுடைய பயம் உனக்கு இல்லையா? மக்கள்லாம் தொழுவ போறாங்க, நீ தொழு வர மாட்டேற, தொழுவு போறவங்களுக்கு இடதுகால உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, உனக்கு அல்லாஹ்வுடைய பயமே இல்லையா? அல்லாஹ் உன்னை மன்னிப்பானா அப்படின்னு கேட்டார். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, அல்லாஹ் என்ன மன்னிச்சிருவான். ஒரே வார்த்தை எப்படி? உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, அல்லாஹ் என்ன மன்னிச்சிருவான். அல்லாஹ்வுடைய கருணையின் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்ன அல்லாஹ் மன்னிப்பா, நான் நம்புறேன், உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்ட்டாங்க. இவங்க வந்துட்டாங்க. யாரு? மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து அல்லாஹ்ட்ட இவங்க துஆ செஞ்சுட்டே இருக்கிறாங்க. யா அல்லாஹ், அவன்கிட்ட சொல்ல போனேன், அவன் உன் பேரை சொல்றான். அவன் என்ன சொல்றான்? உன் பேரை சொல்லிட்டான். அல்லாஹ் என்ன மன்னிப்பான்னு சொல்றான். அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறான். அவனை மன்னிச்சிரு, அவனை கொஞ்சம் மாத்திரு அப்படின்னு ஒரு துஆ செஞ்சுட்டே உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனால் இந்த சம்பவத்துக்கு பிறகு பிரச்சனை கூடுது. ரொம்ப கூத்தடிக்கிறான், ரொம்ப ஓவரா கூத்தடிக்கிறான் அந்த பையன். சில மாதங்கள் கழிச்சிச்சு. அப்ப மக்கள் எல்லாம் அவன் சொல்றான், என்னங்க அவன் சொன்னா கேட்கவே மாட்டான், நீங்களாவது போய் சொல்லுங்களேன். எப்ப நானே அன்னைக்கு போய் சொல்லிட்டேன்பா, சொல்லி அந்த பையன் கேட்கலையே, இல்ல சரி இன்னைக்கு போய் சொல்லுங்களேன் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. கொஞ்சம் கடிஞ்சு பேசு அவன்கிட்ட போய், அன்னைக்கு அன்பா பேசுறோம், இன்னைக்கு கொஞ்சம் கடிஞ்சு பேசலாம் அப்படின்னு அந்த வீட்டுக்கு போறாங்க. போகும்போது அல்லாஹ்வின் போது சத்தனம் வருது, என்னுடைய நேசரை டச் பண்ணாதன்னு. யாரு என்ன சொல்ல? என்னுடைய நேசரை போய் நீ வம்பு பண்ணாத, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு வருது. நம்மால் என்ன கேள்வி கேட்பானா? அது எப்படி வரும்? இங்க நிற்பாங்க கேள்வி, அந்த பக்கம் போக மாட்டான். அடுத்து உள்ள செய்தியை சொன்னா அது எப்படி வரும்? அல்லாஹ் எப்படி பேசுவான்? இப்படி சிந்தனை இருக்கவங்க பேசவே மாட்டான். இப்படி சிந்தனை இருக்காங்க. அல்லாஹ் எல்லாத்தையும் பேசணும்னு ஆசைப்படுறான். அல்லாஹ் தஆலா பேசணும்னு உன்னை பேசலானா பேசியிருப்பான். அல்லாஹ் பேசணும்னு ஆசைப்படுறான். அதுதான் சொல்ல வர்றேன். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் சொல்றான், என்னுடைய நேசர் நீ டச் பண்ணாதீங்க, அவனை விட்டுருங்க, பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டாங்க. இவங்க சரி நான் போய் அவனுக்கு திருத்தவெல்லாம் போகல, அவன்கிட்ட போவோம். அவனை போய் எல்லாம் நேசன்னு சொல்றானே, யார குடிச்சு கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கான். நேரம் போனாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும்னாங்க. இல்ல திருப்பி வந்தீங்களா அட்வைஸ் பண்றதுக்கு? எப்ப அட்வைஸ் பண்ணவெல்லாம் வரலப்பா, ஒரு விஷயத்த உன்ட்ட கேட்டு போறான். என்கிட்ட கேட்க போறீங்களா? நீங்க மிகப்பெரிய அவுலியாவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும், என்கிட்ட கேட்க வந்துட்டீங்களான்னு. இல்லப்பா, நான் ஒன்ன சத்தம் போடலாம் திட்டலாம்னு வந்தேன், அல்லாஹ்வின் பொருட்களும் ஒரு சட்டம் வந்துச்சு, ஒரு அசரீரி சத்தம், என்னுடைய நேசத்தை சேட்டை பண்ணாதே, சருவாத, டிஸ்டர்ப் பண்ணாத அப்படி வந்துச்சு. அதனால நீ என்ன அப்படி நல்ல அமல் செய்தேன், அல்லாஹ்வுக்கு உனக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்னு உன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நான் வந்தேன்பா, நானும் அதை செய்வேன்லப்பா அப்படி யார் சொல்றா?
மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க. அந்த பையன் அப்படி பேய் அடிச்சமா இருக்கிறான். என்னையா சொன்னா, என்னையா நேசன்னு சொன்னா, என்ன அல்லாஹ் நேசன்னு சொன்னானா, என்னையா 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 சொல்லிவிட்டு அப்படியே அவன் எல்லாத்தையும் விட்டு போட்டு கிளம்பிட்டான். அவன் அதோட அந்த குடி கொடுத்து அது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த அன்னையோட விட்டா அந்த ஊட்ட விட்டே அவன் கிளம்பி போயிட்டான். அல்லாஹ் என்னுடைய நேசன், அல்லாஹ் என்னுடைய நேசன், என்ன நேசன்னு சொல்லிட்டான், அல்லாஹ் என்ன நேசன்னு சொல்லிட்டான் அப்படின்னு அவன் புலம்பிக்கிட்டே வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டான். ஒரு நிமிஷத்துல அல்லாஹ் தஆலா மாத்திடுவான். அவங்க என்ன பெரிய அடிச்சு பிடிச்சாங்களா, பெரிய இபாதத்து வணக்க வழிபாடுகள் திக்ரு எதுவும் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை அல்லாஹ் தஆலா மனநிலை யாரை வேணாலும் மாத்திடுவான். அதுக்கு பிறகு அந்த பையன் அப்படியே போயிட்டு அல்லாஹ் என்னுடைய நேசன் என்னமோ திக்ர ஓதிக்கிட்டு இருக்கான். என்னுடைய நேசன் அல்லாஹ் என்னுடைய நேசன் சொல்லிட்டான், அல்லாஹ் என்ன நேசன் சொல்லிட்டான், சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறான். அதுக்காக நம்ம தண்ணி அடிப்போம், யாராவது வந்து சொல்லுவாங்க நம்மள அப்படியே வாங்கிடலாம், அப்படியே அந்த அந்த மிதப்பு மட்டும் வேண்டாம் வேண்டாம். அந்த மாதிரி ஒரு விஷப்பரிச்சைகள் தேவையில்லை, அல்லாஹ் நேசாக்கணும். ஒரு நாள் சில வருடங்கள் கழித்து மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ஜுக்கு போறாங்க. எங்க போறாங்க? ஹஜ்ஜுக்கு போறாங்க. ஹஜ்ஜுக்கு போனா அங்க நிலாவில் இந்த பையனை பாக்குறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் தம்பி, நல்லா இருக்கியாங்க? என்னப்பா என்ன இருக்காங்க? என் நேசரை தேடி வந்திருக்கேன். அவன் பேச ஆரம்பிச்சான். என் நேசரை நான் தேடி வந்திருக்கிறேன். உன் நேசரை தேடி வந்திருக்கிறியா? கண்டுபிடிச்சிட்டியா? ஒரே சத்தம். அங்கனே கீழே அந்த பையன் மௌத்தா போயிட்டாரு. இப்படி நடக்கும். மௌத்தாக நினைக்க வேண்டாம், அதுவும் வேண்டாம். அல்லாஹ் நமக்கு என்ன நிலையை வச்சிருக்கிறானோ அல்லாஹ்வுக்கு தெரியும், என்ன நிலையில வைக்கணும்னு தெரியும். எதுக்கு சொல்ல வரேன், அல்லாஹ் தஆலா ஒருவரை மாற்ற வேண்டும் என்றால் ஒரு நிமிஷத்துல மாத்திடும். இன்னைக்கு கூட ஒரு சம்பவத்தை பற்றி வருது. ஒரு ஆளை மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல பெரிய வணக்கசாலியா இருந்தாரு. அவரை நாயின் கமசரில் கல்வி என் தகமில் அதை எல்ஹஸ் அவ் தத்துருக்குஹு எல்ஹஸ் அல்லாஹ் சொல்றான். ஒரு ஆள் பெரிய வணக்கசாலிப்பா. எந்த அளவு வணக்கசாலினா மழை பெய்யுது அவர்கிட்ட சொல்லுவாங்க, எல்லாம் மழையை கொடுத்தா மழை பெய்ஞ்சிடும் உடனே. அந்த மாதிரி ஆளு நம்மளாம் கட்ட பிறகுதான் ஒரு என்ன தேவைனாலும் தெரியுதான் அவர்கிட்ட சொன்னா நடந்துடும். அவ்வளவு பெரிய ஆளு. இஜ முஸ்தஜாபு தாவா, துவா செய்தால் உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். அப்பேற்பட்ட பெரிய ஒரு வணக்கசாலி ஒரு ஆள் இருந்தார். அதாவது இந்த குடி குடித்தனத்துல இருக்கிறவனையும் அல்லாஹ் தஆலா ஒரே நிமிஷத்துல மாத்திடுவான். அதே மாதிரி அந்த நிலையில மிகப்பெரிய வணக்கசாலியா இருக்கிறார். அவர் என்ன கதை, அவரை போய் அல்லாஹ் குர்ஆன்ல நாயிங்கிறான். வல்லாமது பாவூரா குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான், நாயிங்கிறான். நாய்க்கு ஒரு நாள் வெட்டி கொண்டு போட்டா மாலை ஆட்டிக்கிட்டு நாக்கத்தை போட்டு வரும். மறுநாளைக்கு போ அப்படின்னா என்ன செய்யும், திரும்பவும் என்ன செய்யும், நாக்க தொங்க விட்டுக்கிட்டு வாழை ஆட்டிக்கிட்டு வரும். இதே போல நாய்க்கு தான் சொல்றான். அவரு என்ன பெரிய தப்பு செஞ்சாரு, அவரு என்ன பெரிய தப்பு செஞ்சாரு அப்படின்னு கேட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஃபிரௌனால எதிர்க்க முடியல, ஒண்ணு செய்ய முடியல. சரி ஒரு வழி செய்யலாம் அப்படின்னு ஃபிரௌனும் அவங்க ஆட்களும் ஒரு ஐடியா போடுறாங்க. என்ன ஐடியா போடுறாங்க, இந்த மாதிரி ஒரு ஆள் துவா செஞ்சா உடனே ஏற்றுக்கொள்ளப்படும், துவா செஞ்சா உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால அப்படி இருந்தாலும் பெரிய ஆபத்து தான், அப்படி இருந்தாலும் பெரிய ஆபத்து. ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக துவா செய்ய சொன்னா இத அல்லாஹ் தஆலா மூசாவை அழிச்சிடுவான் அப்படின்னு ஐடியா போட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த ஊருக்குள்ள வரக்கூடாது, மூசா ஊரை விட்டு போகணும் அப்படி ஐடியா. அவர்கிட்ட போய் சொன்னாங்க, அவர் கேட்க மாட்டேன்ட்டார். ஏன், அவரு மிகப்பெரிய வலியுள்ளா, அவரு மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ்வை விளங்கி வச்சிருக்காரு, செய்யவே மாட்டேன்ட்டார். அவருக்கு என்னமெல்லாம் செய்வாங்க, பொருளை கொடுத்தான், பொண்ணை கொடுத்தான், உனக்கு ஆட்சி தாரா, எல்லாமே இறந்து எல்லாமே கொடுத்தான். எதுக்கு அவர் அசையல, அடிச்சு மிரட்டினா அப்பவும் அசையல. கடைசி அவரை போட்டு பாடா படுத்துறாங்க. ஒரு பொம்பளையை கூட்டிட்டு போய் பொம்பளைய வச்சு நம்ம நிறைய ஏமாந்து போறோம் எல்லாமே. அங்கதான் ஏமாந்து குட்டி சோறா போய் கிடக்கிறது உலகத்துல பொம்பளைகளாலதான். இருக்கட்டும், எல்லாம் லேசாக்குவோம். அதே மாதிரி அவர்கிட்ட பொண்ணையை விட்டா, சில பேர் நினைப்பேன் என்ன அந்த அஜித் எப்ப பார்த்தாலும் பொம்பளை, அதனுடைய ஃபித்னா பெரிய ஃபித்னா. அதனாலதான் சொல்றேன், சின்ன ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். குடும்பத்தில இருப்பவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அது ஒரு சீக்கிரம் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன கைத ஷைத்தானி கான லைஃபா,
ஷைத்தானுடைய சூழ்ச்சி இருக்கு, அது பலவீனமானதுங்கிறான். ஷைத்தானுடைய சூழ்ச்சி பலவீனமானது, ஒண்ணுமே செய்ய முடியாதான். இன்னைக்கு பேய் பிடிச்ச ஆடுறாங்களா இல்லையா, பயப்படவே தேவையில்லை, ஒண்ணும் செய்ய முடியாது, அது பலவீனமானதுதான். நீ உறுதியா இருந்துட்டா போதுமானது. உங்கள்கிட்ட ஈமான் உறுதியா இருந்தால் ஷைத்தா ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படி குர்ஆன்ல சர்டிபிகேட் சொல்றான். அதுக்கு அடுத்து இன்னொரு இடத்த சொல்றான், இன்ன கைத குன்ன அவி, அந்த பெண்களுடைய சூழ்ச்சி இருக்கிறது பெருசுங்கிறான். எது பெருசா? பெண்களுடைய சூழ்ச்சி பயங்கரமானது, ஷைத்தானுடைய சூழ்ச்சி பலவீனமானதுன்றா, பொம்பளைங்களுடைய சூழ்ச்சி இருக்க பயங்கரமானதுங்க. அப்ப எதுக்கு பயப்படணும்? ஷைத்தானுக்கு, பேய்க்கு பயப்படணுமா, பொம்பளைக்கு பயப்படணுமா? யோசிச்சு பாருங்க, யாருக்கு பயப்படணும்? பேய்க்கு பயப்படணுமா, பெண்களுக்கு பயப்படணுமா? பெண்களுக்கு மரியாதை இருக்கு, நம்மள மாதிரி தான், எல்லாம் அதுதான். ஆனா யாருக்கு பயப்படணும்? எதனுடைய சூழ்ச்சிக்கு நம்ம பயப்படணும்? நம்ம இன்னைக்கு பேய்க்கு பயப்படுவோம், எல்லாம் பேரும் ஷைத்தானுக்கு பயப்படுவோம், ஜின்னுக்கு பயப்படுவோம், பொம்பளைக்கு யாரும் பயப்படுறது இல்லை. அது ஷைத்தானுக்கு பெரிய வாய்ப்பு, அந்த உருவத்துல தான் வருவான். ஏன்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், இன்ன கைத குன்ன அலீம். யாருடைய சூழ்ச்சி பயங்கரமானது? பெண்களுடைய சூழ்ச்சி பயங்கரமானது அப்படின்ட்டான். நம்ம இதுக்கு மேல நானும் சொல்லக்கூடாது, என்னமே நீங்க யோசிச்சுக்க வேண்டியதுதான் ஒவ்வொரு ஆட்களும். அல்லாஹ் போதுமானவன். அப்போ அவரை அந்த பல்லாமுபுரம் பாவூர் ஆட்டையும் சில பெண்களை, பெண்களுடைய சூழ்ச்சியை வச்சு நிறைய பேர் நடுத்தருக்கு வந்திருக்கிறாங்க. ஹசன் நாயகத்தை கொண்டது பெண்ணை வச்சுட்டான். ஹசன் நாயகம் ரசூலுல்லாஹ்வுடைய குலக்குழந்தை, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம், அவங்களுடைய சந்ததி, எங்களுடைய மூதாதையர். அவங்கள்ட்ட ஒரு பலவீனம் என்ன, அடிக்கடி கல்யாணம் முடிப்பாங்க, நிறைய கல்யாணம் முடிப்பாங்க, சரியா வர தலா கொடுத்துருவாங்க, திருப்பி கல்யாணம் முடிப்பாங்க, தலா. இன்னைக்கு நம்ம ஊரை சொன்னா அது பெரிய தப்பா பேசுவாங்க. அது அந்த காலத்துல எல்லாம் சர்வ சாதாரணம். அந்த காலத்துல ஒரு ஆளு அலிநாயகம், ஒரு ஆளு ஹசன் நாயகத்துக்கு பொண்ணு கொடுத்தாரு, கொஞ்ச நாள் வாழ்ந்து தலா கொடுத்தாங்க. இன்னொரு ஆளு, அதே ஆளு தன்னுடைய இன்னொரு மகளை கட்டி கொடுத்தாரு. இன்னொரு மகளை, மூத்த மகளை தலா கொடுத்தாச்சா, இன்னொரு மகளை கட்டி கொடுத்தாரு, அதையும் தலா கொடுத்தாங்க. ஒரு கட்டத்துல அலிநாயகத்துக்கு கோவம் வந்துருச்சு. பள்ளியாசல்ல சும்மா வந்து சொல்றாங்க, என் மகன் ஹசன் பொண்ணு கட்ட யாரும் கொடுக்காதீங்க, ரொம்ப விளையாட்டுத்தனமா போயிட்டான். யார் சொல்றா? அலிநாயகம் ஜும்மாவுல எங்க சொல்றாங்க, என் மகன் பொண்ணு கட்ட யாரும் கொடுக்காதீங்க. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? மகனுக்கு பொண்ணு கொடுக்காதீங்கன்னு சொல்லக்கூடிய ஆளு அலிநாயகம் சொன்னாங்க. அப்ப அந்த 2 பொண்ணை கொடுத்து 2 பொண்ணையும் தலா கூட்ட தந்தை முன்னாடி உட்கார்ந்துருக்காரு. அவர் வந்து சொல்றாரு, அது என்ன நீங்க அப்படி சொல்றீங்க? எனக்கு 10 பொண்ணு இருந்தா 10 பொண்ணை நான் கட்டி கொடுப்பேன். யார் சொல்றா? நீங்க அப்படி சொல்லக்கூடாது. எனக்கு 10 பொண்ணு இருந்து 10 பொண்ணையும் நான் கட்டி கொடுப்பேன். அவரு தலாக்கு விட 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 10 பொண்ணை நான் கட்டி கொடுப்பேன். நீங்க அப்படி சொன்னா நாங்க ஒத்துக்க மாட்டேன். நான் என்னப்பா அவ்வளவு நம்பிக்கையா? அதுல எனக்கு ஒரு வாரிசு வந்துடாதா? அதுல எனக்கு ஒரு அகிலமை சொல்லி அந்த சந்ததி வந்துடாதா எனக்கு? அப்போ நாம சந்தன் தவறாக நினைச்சிடக்கூடாதுன்னு நாம சொல்ல வரேன். பொண்ணை கட்டி கொடுத்து அந்த தந்தையே சொல்றாரு, நான் பொண்ணை கொடுப்பேன்னு சொல்லிட்டு பிழைச்சுங்களா? அவங்களுக்கு கடைசியில ஒரு பெண்ணை யூதர்கள், அந்த சாழ்த்த எதிரிகள் சேர்ந்து பாசமான ஒரு பெண்ணை கட்டி வச்சு அந்த பொண்ணை வச்சே விஷத்தை கொடுத்தாங்க. நடக்கு பொண்ணை வச்சு என்ன செஞ்சான்? விஷத்தை கொடுத்து ஆளை கொண்டு போட்டான். ஷஹீத் ரலியல்லாஹு தஆலா அவங்க இந்த மாதிரி பண்ணாங்க. இது நடக்கும். காலம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, இது பெண்களுடைய சூழ்ச்சி பயங்கரமான சூழ்ச்சி தான். ஜாக்கிரதையா இருந்துகிட்டா நல்லது. அதுல கல்யாணம் முடிக்காத பிள்ளைங்க என்னமோ ஒரு கண்டு கவர்ச்சியா தெரியுதுன்னு மாட்டிக்கினாதீங்க. போய் மாட்டிக்கிட்டோம்னா நடுத்தரல தான் நிக்கணும். கடைசி காலம் தண்ணியில போய் கிடக்கணும். நல்லா பாதுகாக்கணும். அப்ப இருக்கட்டும். எது சொல்ல வந்த, அந்த பல்லாமுபுரம் பாவூரா அவரு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக துவா செய்யணும்னு நினைக்கிறாரு, துவா செய்ய முடியல. துவா செய்ய நினைக்கிறாரு, துவா செய்ய முடியல. துவா செய்ய கையை தூக்குறாரு, துவா செய்ய முடியல. கடைசி அவர் சொன்னாரு, என்னால துவா செய்யலாம் முடியாதுங்க, துவா செய்ய முடியல. ஆனா நான் சொல்றேன். அப்போ ஒரு ஐடியா கொடுக்காரு அவரு. அந்த மூசாவும் அவங்களுடைய ஆட்களும் ஊருக்குள்ள வரும்போது பெண்களை அரகுடைய ஆடையோடு, நீங்க அரகுடைய ஆடையோடு ஆடை விடுங்க. ஆடை விட்டா அரகுடைய ஆடையோடு தான் மனுஷன் பார்க்கத்தான் செய்வான். அவங்களுக்கு பார்க்கணும் சிந்தனை வரத்தான் செய்யும். அவங்க ஆளுக்க பார்த்து பின்னாடி போயிடுவாங்க. அந்த ஆளுக்க பார்த்து பின்னாடி போயிடுவானுவோ, ஊருக்குள்ள வரமாட்டானுவோ, அவங்க சிந்தனை மாறிடும். இது இன்னொன்னு என்னன்னா, பொம்பளை விஷயத்துல யாரெல்லாம் சேட்டை பண்றாங்களோ அல்லாஹ்வுக்கு கடுமையா கோபம். அல்லாஹ்வுக்கு கோபம் வரக்கூடிய காரியம் எல்லாம்
பெண்கள்கிட்ட சில்மிஷம் பண்றது இருக்க, தவறான முறையில் சேட்டை பண்றதுகள் இருக்க, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு கோபம் வரக்கூடியது. இந்த மாதிரி அவங்க சேட்டை பண்ணுவாங்க. அப்படி சேட்டை பண்ணுனாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கோபம் அவர் மேல வந்துடும். நம்ம நல்லபடியா வாழ்ந்துக்கலாம். அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. மூசா அவங்களை சரி அந்த துவா செஞ்சு அவங்களை சரி பண்றதே மூசாவுக்கு படாதுபாடு பட்டு போயிடும். இப்படின்னு ஐடியா கொடுத்தாரு. யாரு? வல்லாம பாவூர் ஐடியா கொடுத்தாரு. இந்த ஐடியா கொடுத்ததுனால அல்லாஹ் தஆலா அவங்களும் அது மாதிரி சேட்டை பண்ணாங்க. யார் சேட்டை பண்ணா? அந்த மாதிரி ஆள்கள் சேட்டை பண்ணாங்கோ, நடந்துருச்சு. புரியுதுங்களா? இவன் அதனால அல்லாஹ் என்ன செய்யறான்? நாய் காசுக்கு பின்னாடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் யாரை திட்டுறான்? அங்கேயும் பொம்பளை சொன்னாங்க. நல்ல விளைஞ்சிக்கிறணும். சொல்ல விளைஞ்சிங்களா? இதே மாதிரி உமர் நாயகத்துடைய ஆட்சி காலத்துல ஒரு ஊருக்கு போருக்கு போறாங்க சஹாபாக்கள். அந்த தரப்பு இருக்கிறவங்க அவங்க வெப்பன்ஸ் இருக்காங்க. என்ன வெப்பன்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாம் காஞ்சி கிடக்குறாங்க. யாரு? அரபியாக்கள். உமருடைய சகாபாக்கள் எல்லாருமே காஞ்சி கிடக்குறாங்க. ஏன்னா அதனால அவங்க போருக்கு வரக்கூடிய வழியில பெண்களை அரைகுறை ஆடையோடு ஆட விட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க திரும்பி பார்த்துருவாங்க. சஹாபாக்கள் என்ன செய்வாங்க? திரும்பி பார்ப்பாங்க. யார்? அந்த பல்லாமும் பாவுராவுடைய சுண்ணத்துக்கு கடைபிடிக்கிறாங்களோ எதிரிகள். இந்த செய்தி உமர் நாயகி தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி மக்கள் இருக்கிறாங்க, இந்த மாதிரி எதிரிகள் இந்த மாதிரி வெப்பன்ஸ பொம்பளை வெப்பன்ஸை பயன்படுத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போகுது. உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, மனிதர்களுக்கு சில அலங்கார பொருட்களை சைத்தான் மூலமா அலங்கரிக்கப்பட்டிருக்குது. அதுல நம்பர் 1 பொம்பளை. ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்கள் விஷயத்திலே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. உங்களை அல்லாஹ்வை விட்டு திருப்பிடுவாரு. அல்லாஹ் விட்டு உங்களை திருப்பிடும், பார்த்து போங்க அப்படின்னு உமர் நாயகம் அந்த சஹாபாக்களுக்கு, போருக்கு போகிற சஹாபாக்களுக்கு ஒரு உபதேசத்தை பண்ணி அனுப்புறாங்க. சஹாபாக்கள் போருக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி எதிரிகள் பெண்களை அரைகுறை ஆடையோடு இவங்க முன்னாடி வர விடுறாங்க. ஒரு சஹாபி கூட திரும்பிப்பாங்க. ஒரு சஹாபி கூட என்ன செய்யல. அவங்க ஈமானுடைய உரம். நம்ம இன்னைக்கு கள்ளத்தனமாவா திரும்பி பார்த்துருவோம். அதுக்குன்னே கூலில கண்ணாடி போட்டுருக்கான். எப்படியா திரும்பி பார்த்தலாம் நம்ம புத்தி. அது வயசான ஆள் வந்து ரொம்ப வேகமா திரும்பி பார்க்குது சின்ன பிள்ளைகளை விட. நம்மகிட்ட ரொம்ப பொடுபோக்குத்தனம் ரொம்ப ஓவரா போச்சு. தொழுகையில் நடந்தாலும் தெரியுதான் எப்படியா எச்சித்து போற மாதிரியா பார்த்துருவோம். நம்ம பழக்கம் இது. சொல்ல விளங்குச்சா? அப்ப சஹாபாக்கள் திரும்பியே பார்க்கல. அந்த பெண்கள்லாம் கேட்டாங்களா, ஏயா நீங்கெல்லாம் ஆம்பளைங்களான்னு கேட்கிறேன். நீங்கெல்லாம் ஆம்பளைங்களா கேட்டாங்க. அவங்க எதுவும் பதிலே பேசல. ஏன்னா உமர் நாயகம் சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. உமர் நாயகத்துடைய அந்த நசீகத்து உபதேசத்துடைய வேகம் அது, அந்த ஆயத்துடைய நம்பிக்கை அது, இவங்களுடைய ஈமானுடைய உரம். திரும்பி கூட மாட்டாங்க. யாரும் என்ன செய்யல, திரும்பி கூட பார்க்கல. போனாங்க, வெற்றியோட திரும்பி வந்தாங்க. அவ பெண்களின் பக்கம் யாரெல்லாம் திரும்பி பார்த்தாங்களோ எல்லாம் நடுத்தல நின்று சத்தி சிரிச்சுங்க. எல்லாம் பாதுகாக்கும். அதனால சகோதரர்களே, இப்ப எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பெண்களுடைய சூழ்ச்சி பயங்கரமானது. நான் இன்னொரு செய்திக்காக கொண்டு வந்தேன். அல்லாஹ் தஆலா பேசுவான், அல்லாஹ் யாருமே பேச மாட்டான் அப்படின்னு பார்க்க அந்த செய்தி சொல்லணும்னு வந்தேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாளைக்கு பேசிக்கிறோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.